Hello everyone, welcome to Keystone IAS Academy. இன்னைக்கு நாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல 12th மார்ச் 2026க்கான த ஹிந்துல வந்திருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தட் இஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் ரிலேட்டட் டு யூபிஎஸ்சி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எது இதெல்லாம் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஸோ தட் யூ கேன் கெட் தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தி டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இன்னைக்கு நாம டாபிக்ஸ் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி, இந்தியாஸ் எல்பிஜி டிபெண்டன்ஸ், மோஷன் டு ஹவுஸ் லோக்சபா ஸ்பீக்கர் தட் இஸ் பீங் ரிஜெக்டட், தண்டி மார்ச். ஸோ இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூபிஎஸ்சி 2025 ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரிலீஸ் ஆன ரிசல்ட்ஸில் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் 62 சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு நம்மளோட விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இது கூட சேர்ந்து கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி ஜூன் 10th வந்துட்டு ஒரு புது பேட்ச் 2027 யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எய்ம் பண்ணி ஜூன் 10th ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இல்லை நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க, இல்லை அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எப்படி சேரணும் அப்படின்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே தெரிவிக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அகாடமி கவுன்சிலர் உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டாபிக், ரைட் டு டை வித் டிக்னிட்டி. இந்த ரைட் டு டை வித் டிக்னிட்டியை கேட்ட உடனே நம்மளுக்கு ஏதோ ஏற்கனவே இங்கே கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரைட் டு டிக்னிட்டி வந்துட்டு நம்ம ஏற்கனவே படித்த மாதிரியும் இருக்கும். என்ன பாலிட்டியில் படிச்சிருப்போம். எந்த ஆர்டிக்கலில் வரும்? ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே வரும். ஸோ இந்த ஆர்டிகல் 21 இதுவரை ஓவரையும் நமக்கு தெரியும். ஸோ இது ஏன் சார் இப்போ நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஹரிஷ் ராணா அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய அபார்ட்மெண்ட் வந்துட்டு 3rd floor இல்லை 4th floorல இருந்திருக்கு. 13 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. ஹரிஷ் ராணா என்ன பண்ணிடுறாரு, அந்த 3rd floorலேருந்து 4th floorலேருந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவருக்கு பிரெயின் இன்ஜுரி ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இந்த அதிகமானது காரணமாக அவர் என்ன ஆயிடுறாரு, அன்கான்ஷியஸாக இருக்கிறார். ஓகேவா? ஸோ 13 இயர்ஸாக அவர் இந்த ஸ்டேட்டில் இருக்கார். அந்த இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு அவர் பார்க்க முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருந்து ஒரு கேஸ் மாதிரி போடுறாங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நியூஸில் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன், CANH அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட், PVS அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டேர்ம்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றது நம்ம இந்த டாபிக் முடிகிற டைம்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி என்ன பண்ணியிருக்காங்க, பலியேட்டிவ் கேர் பார்த்துக்கோங்க, அதாவது நல்ல அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உடல் நலத்தோட பார்த்துக்கோங்க, அவர் லைஃப் சப்போர்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா அது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட், PVS. நாம இங்க பார்த்தோம்னா முன்னாடி அந்த 2 டேர்ம்ஸ் பார்த்தோம்ல, அது இந்த 2 டேர்ம்ஸும் இப்பயே நம்ம பார்த்து முடிச்சிடும். என்னென்ன, மெடிக்கல் கண்டிஷன் வேற பேஷண்ட் இஸ் அலைவ் பட் அன்கான்சியஸ், உயிரோட தான் இருக்காரு, அவரோட பிரீத்திங் ஹார்ட் பீட் எல்லாம் நார்மல் ஃபங்க்ஷனாக தான் ஆயிட்டு இருக்கு, பட் அவர் என்ன ஸ்டேட்ல இருக்காரு, அன்கான்சியஸா இருக்காரு. அவர் சுத்தி நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல, அவரால் அவேர்னஸே கிடையாது, அவருக்கு சுத்தி என்ன நடக்குதுன்ற அவேர்னஸே கிடையாது. இந்த ஸ்டேட் பேர் தான் என்ன, பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது. பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா என்ன, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா உயிரோட தான் இருக்காங்க, ஆனா என்ன ப்ரீத்திங் நடக்குது, ஹார்ட் பீட்ன்றது கண்டினியூஸா பாடி ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு, பட் என்ன அவரு அன்கான்ஷியஸா இல்லை. ஸோ அது பேர் தான் என்ன, பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்றது. CANH கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் அப்படின்றது. இப்போ நார்மலா நம்மளுக்கு யாராவது ரொம்ப உடம்பு முடியல யாரா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாமளே தான் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டுன்றது கொடுத்துட்டு இருப்போம், அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான நாமளே தான் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலா ஃபீடிங்கும் ஹைட்ரேஷனும் பண்றது தான் என்னது, கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் அப்படின்றது.
ஸோ இது மூலம் ஃபீடிங் டியூப்ஸ் மூலமா அவங்களுக்கு ஃபீட் பண்றது. ஏன்னா அந்த பேஷண்ட்னால என்ன பண்ண முடியாது, நேச்சுரலா அவங்களால ஈட் பண்ண முடியாது, ட்ரிங்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அது பேர் என்ன, கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன். ஸோ பிவிஎஸ் அண்ட் சிஏஎன்ஹெச்னா என்னன்றது நமக்கு இப்போ கிளியரா தெரியும். வித்ட்ராவல் ஆஃப் சிஏஎன்ஹெச் இது எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த பேஷண்ட் வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிஏஎன்ஹெச் கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன்ன்றது கொடுக்குறாங்க. இப்போ அந்த சிஏஎன்ஹெச் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், லைஃப் சஸ்டைனிங் சப்போர்ட்டை எடுக்கிறதா தான் அர்த்தம். அப்போ வித்ட்ராவல் ஆஃப் சிஏஎன்ஹெச்னா என்ன அர்த்தம், ரிமூவிங் ஆர்டிஃபிஷியல் லைஃப் சஸ்டைனிங் சப்போர்ட்னு சொல்லலாமா. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், லீகல் பிரின்சிபல்ஸ். ரைட் டு டை வித் டிக்னிட்டி என்னென்ன லீகல் பிரின்சிபல்ஸ் இருக்கு, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டோம். இது ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே வரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கேஸ் இதில் என்ன, காமன் காஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் எதை ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் யுத்தனேஷியா, லிவிங் வில்ஸ் ஆர் அட்வான்ஸ்டு டைரக்டிவ்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன அது என்ன அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். யுத்தனேஷியா, டைப்ஸ் ஆஃப் யுத்தனேஷியா அப்படின்னா என்னன்னா, ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா. ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்னா என்ன, டைரக்டா இன்வால்வ் ஆகுறது. பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னா கோர்ட் மூலமா இன்வால்வ் ஆகுறது. ஸோ ஆக்டிவ் யுத்தனேஷியானா டைரக்டா ஒருத்தர் கில் எண்ட் லைஃபை வந்து டைரக்டா பண்றது, ஒருத்தர் கில் பண்றதுக்கு லெவல்ல வரக்கூடியது பேர் தான் என்ன, ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்றது. இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாவோ இல்ல பாய்சனஸ் கண்டென்ட் மூலமாவோ அவர் லைஃபை எண்ட் பண்றாங்க அப்படின்னா அது பேர் என்ன, ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்றது. பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னா கோர்ட் டைரக்ஷன் மூலமா அது பண்றது. இந்த நம்ம கேட்டிருப்போம்ல, இந்த கருணை கொலை இது பண்ணிடுங்க, இவங்க 13 வருஷமா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ இவங்கள கருணை கொலை பண்றதுக்கு அனுமதி தாருங்க அப்படின்ட்டு கோர்ட்ல போய் கேட்பாங்க. ஸோ அது கோர்ட் டைரக்ஷன் மூலமா வர்றது பேர் தான் என்ன, பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்றது. ஸோ ஆக்டிவ் யுத்தனேஷியான்றது என்னன்றது நமக்கு தெரியும், டைரக்டா போயிட்டு எந்த விதமும் எதுவுமே இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாவோ இல்ல ஏதோ பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் மூலமாவோ ஒருத்தரோட லைஃபை எண்ட் பண்றது பேர் தான் ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்றது. பாசிவ் யுத்தனேஷியா கோர்ட்டோட டைரக்ஷன் மூலமா வர்றது அப்படின்றது. ஆக்டிவ் யுத்தனேஷியா நமக்கு தெரியும் இல்லீகல், அது இந்தியால இல்லீகல் அப்படின்றது. பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்றது அதுக்கு நிறைய சேஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது இருக்கு, ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது நிறைய இருக்கு. ஸோ வித்ட்ராவல் அதை வந்துட்டு பாசிவ் யுத்தனேஷியா இப்போ என்ன சொல்றாங்க, வித்ட்ராவல் ஆர் வித்ஹோல்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட். லைஃப் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்காம அதை வித்ட்ரா பண்றதோ இல்ல வித்ஹோல்ட் பண்றதோ பேர் தான் என்ன, பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் வித்ட்ராவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட். இப்போ இந்த சேஃப்கார்ட்ஸ் இது என்னென்ன இருக்கு அப்படின்னா, 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது பண்ணணும் அப்படின்னா முதல்ல கன்சென்ட் ஃபேமிலின்றது வேணும். அவங்க ஃபேமிலியில கன்சென்ட் கொடுக்கும், சரி சார் நாங்க இது பண்ணுங்க நீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு கன்சென்ட் அந்த ஃபேமிலி வேணும். இல்லைன்னா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய கார்டியன்ஸோ இல்ல சொந்த பந்தங்கள் யாரோ இது பண்ணணும். இன்கேஸ் ஃபேமிலி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் கின், அதாவது சுத்தி சொந்த பந்தங்கள் யாரா இது பண்ணணும். அப்ரூவல் ஆஃப் 2 மெடிக்கல் போர்ட்ஸ், 2 மெடிக்கல் போர்டுன்றது அதை அப்ரூவ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் எத்திக்ஸ் ப்ராசஸ், ஹாஸ்பிட்டலுக்கும் சில எத்திக்ஸ் இருக்கும்ல, அந்த எத்திக்ஸ் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கணும். இது மாதிரி பண்ண போறோம், கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் இது மாதிரி இது பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நாங்கள் இதை வந்துட்டு லைஃப் சப்போர்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண போறோம் அப்படின்ட்டு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ பெலியேட்டிவ் கேர், அதாவது தீராத வியாதிகள்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான கேர் தான் வந்து பெலியேட்டிவ் கேர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ டைரக்ஷன் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன புதுசாக இது பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் மஸ்ட் கிரியேட் பேனல்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் டு ஃபார்ம் செகண்டரி மெடிக்கல் போர்ட்ஸ். இந்த செகண்டரி மெடிக்கல் போர்ட்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸ் ஷுட் இன்வெல்வ் ஸ்ட்ரக்சர்டு பாலியேட்டிவ் கேர். நான் சொன்னது பாலியேட்டிவ் கேர்னா என்ன, இந்த மாதிரி தீராத வியாதிகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேர் நல்லா பார்த்துப்பாங்கல்ல, அதுதான் இந்த பாலியேட்டிவ் கேர். த கவர்மெண்ட் ஷுட் எனாக்ட் லெஜிஸ்லேஷன் ஃபார் கிளியர் ப்ரொசீஜர்ஸ். இப்போ கிளியர் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே பெருசா இல்லாததால என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலியேட்டிவ் கேர், த கோர்ட் எம்பசைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரைட் டு டை வித் டிக்னிட்டி இன்க்ளூட்ஸ் குவாலிட்டி அண்ட் ஆஃப் லைஃப் கேர்.
தன்னுடைய லைஃபை இல்லை ஒருத்தருடைய லைஃபை குவாலிட்டியா எண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்ன ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்ட்டு யாராவது சொல்லியிருக்காங்க கோர்ட்ன்றது எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. withdrawal ஆஃப் லைஃப் சப்போர்ட் மஸ்ட் பி பெயின் ஃப்ரீ அண்ட் ஹியூமன். மனிதாபிமான அடிப்படையில் ரொம்ப அவங்கள சித்திரவதைப்படுத்தாம பெயின் ஃப்ரீயாகவும் ஹியூமனாகவும் அவங்கள லைஃப் சப்போர்ட்ன்றது வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் இது இப்போ இந்த வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன 2018க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாசிவ் யுத்தனேஷியா கைட்லைன்ஸ். அந்த பாசிவ் யுத்தனேஷியா கைட்லைன்ஸ்ன்றது என்ன சொன்னோம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் மூலமா இது பண்றது தான் பாசிவ் யுத்தனேஷியா கைட்லைன்ஸ் அப்படின்றது சொன்னோம். ஸோ 2018க்கு அந்த பாசிவ் யுத்தனேஷியா கைட்லைன்ஸ்க்கு அப்புறம் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது ஜட்ஜ்மெண்ட் என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். கிளாரிஃபைஸ் லீகல் டெர்மினாலஜி இப்படிதான் நடக்கணும் லீகலா இப்படிதான் நடக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெடியூசஸ் ஃபியர் ஆஃப் கிரிமினல் லைபிலிட்டி அமாங் டாக்டர்ஸ். இப்போ டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா டாக்டர்ஸ் எதுக்காக வந்திருக்காங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த தொழில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கருணை கொலைன்னே நம்ம சொன்னா கூட அங்க டாக்டர்ஸ்க்கு என்ன ஃபீல் ஆகும் ஒரு உயிரை நம்மளால காப்பாற்ற முடியாம நாம அந்த உயிரை எடுத்திருக்கோமே அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன கோர்ட் இது பண்றதால என்ன ஆகுது அவங்களுக்கு இந்த கிரிமினல் லைபிலிட்டிக்கான அந்த ஃபியர்ன்றது கம்மியாகுது. ஸ்ட்ரென்தன்ஸ் பேஷண்ட் அட்டானமி அண்ட் டிக்னிட்டி. டிக்னிட்டியோட இறக்குறாரு இவரு அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தோட இறக்குறாரு அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். may lead to future legislation on end of life care. இது மூலயமா வேற சில இந்த மாதிரி கேசஸ் நிறைய இது மாதிரி ஆகுது அப்படின்னு தெரியும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணும் அதுக்கான லெஜிஸ்லேஷன்ஸ் புதுசா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டாபிக் இதுவரை நாம பார்த்தோம். இந்த டாபிக்ல ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் இது அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 4 டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம்ல இந்த 4 டாபிக்குமே நம்ம 4 ப்ராக்டிஸ் கொஸ்டின் வச்சிருக்கோம். ஸோ நீங்க 1 2 3 4 அப்படின்னு போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ தட் நம்ம அந்த கண்டினியூட்டியா போயிட்டே இருக்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த கான்செப்ட் ஆஃப் ரைட் டு டை வித் டிக்னிட்டி இன் இந்தியா consider the following statements. ஸோ இதை பாஸ் பண்ணி நீங்க அந்த கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க போடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாஸ் எல்பிஜி டிபெண்டன்ஸ். இந்தியாவோட எல்பிஜி டிபெண்டன்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு நடுவுல போர் வந்துட்டு இருக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும் இப்போ போர் நடக்குது அவங்க 3 பேருக்கு நடுவுல அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இம்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த எல்பிஜி இம்போர்ட்லாம் வந்துட்டு நம்ம வந்து யாரு கத்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தா நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றோம். ஸோ அதனால என்ன ஆகுது அங்க போர் சூழல் நிலவரதால என்ன ஆகுது அங்க வந்துட்டு அங்கிருந்து இம்போர்ட் நாம அங்க இருந்து வாங்குறோம்ல அதெல்லாம் நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க நியூஸ்லாம் நிறைய பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கேஸ் விலை உயர போகுது எல்லாரும் கேஸ் வாங்கி வச்சுக்கோங்க 21 நாள் இருந்தது 25 நாளா மாத்த போறாங்க கேஸ் கொடுக்கறது. அது மாதிரி வந்துட்டு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு யாருக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ வந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது இந்த டாபிக்கை நாம இப்போ பார்க்க போறோம். இந்தியா வந்துட்டு ஹெவிலி டிபெண்டன்ட் எல்பிஜி இம்போர்ட்ஸ் நாம நிறைய சொல்லியிருக்கோம் அதை பார்த்துருக்கோம் நாமளே. எல்பிஜி இஸ் அ கிரிட்டிக்கல் குக்கிங் ஃபியூவல் ஃபார் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். உண்மை நம்ம எல்லார் வீட்லயும் குக் பண்றோம். எதை வச்சு குக் பண்றோம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சு தானே குக் பண்றோம். அப்போ எல்பிஜி இஸ் அ கிரிட்டிக்கல் குக்கிங் ஃபியூவல் தானே நமக்கு. இப்போ இந்தியாவோட லீகல் எல்பிஜி டிபெண்டன்சி என்ன 40%. இந்தியா ஒரு 100% இந்தியாவுக்கு வந்துட்டு அதோடைய ரெக்வயர்மெண்ட்னு வச்சுக்கலாம். 100% ரெக்வயர்மெண்ட் இருக்கு 100% வந்துட்டு எனக்கு வந்து எல்பிஜி தேவை. அதுல 40% என்ன பண்ணுது இந்தியாவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? எனக்கு 100% தேவை அதுல 40% என்ன பண்றேன் நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியாவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது 40%. 60% என்ன பண்ணுது வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு இம்போர்ட் பண்றோம். அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றோம் நாம வாங்குறோம். அதாவது 60% நம்ம வாங்குறோம். 50% விட மேல மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம் வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து தான் நாம இம்போர்ட் பண்றோம். நம்மளுக்கு யாரெல்லாம் சப்ளையர்ஸ் சரி நம்ம இம்போர்ட் பண்றோம் யார் கிட்ட இருந்து வாங்குறோம் கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் குவைத். கத்தார் தான் மேஜர் ஆஃப் தி போர்ஷன் 34% கிட்ட இருந்து கத்தார் கிட்ட இருந்து வாங்குறோம். யூஏஇ கிட்ட இருந்து 26% வாங்குறோம். குவைத் கிட்ட இருந்து மினிமம் அமௌண்ட் தான் 8% கிட்ட வாங்குறோம்.
ஓகேவா? ஸோ இந்த 60% இந்த மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றதால தான் என்ன ஆகுது, அங்க ஏற்கனவே தெரியும் அந்த ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ போர் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்ஸ் நாம இருக்கிறதால என்ன ஆகுது, அங்க எப்பப்போலாம் போர் நடக்குதோ நம்ம என்ன ஆகுறோம், வல்னரபிளா ஆகுறோம். இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்னால என்ன ஆகுது, நம்ம இந்தியா என்ன ஆகுறோம், வல்னரபிளா மாறிட்டு வரோம். இங்க அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னா இங்க ஓமன் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் மினிட். இங்க ஓமன் இருக்குல்ல, இந்த ஓமன் அண்ட் யுஏஇ, ஈரான், இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த நேரோவான ஏரியா, இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தான் வந்துட்டு இந்த வழியா தான் நம்மளுக்கு ஃபியூவல்ஸ், கேஸ் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு இந்தியா இம்போர்ட் பண்றதுக்காக வரக்கூடிய வழிகள் தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஃபியூல் சப்ளையோ எந்த விதமான ஆயில் சப்ளையோ நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதியத்துக்கு மேல நமக்கு கிடைச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுக்கு மட்டும் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு போகக்கூடிய கப்பல்கள் மட்டும் நீங்க போகலாம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நமக்கு இது ஜஸ்ட் நவ் கிடைச்ச இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வேர்ல்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனர்ஜி ஷிப்பிங் ரூட்ஸ். எனர்ஜி இம்பார்ட்டன்ட் எனர்ஜிஸ்லாம் அந்த ஷிப்பிங் இந்த ரூட் வழியா தான் என்ன ஆகுது, எல்லா கண்ட்ரிஸ்க்கும், ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் வருது. ஸோ strategically it is an important இது. ஸோ லார்ஜ் ஷேர் ஆஃப் குளோபல் ஆயில் அண்ட் கேஸ் ட்ரேட் பாசஸ் த்ரூ இட். நார்மலா குளோபல் ஆயில் கேஸ் தான் அந்த வழியா தான் இதாகுது, டிராவல் ஆகுது. ஸோ எல்பிஜி இம்போர்ட்ஸ், எல்என்ஜி இம்போர்ட்ஸ் வந்துட்டு இதனால பாதிப்படுது. இது ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சதால, அங்க போர் சூழல் நடந்ததால இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவோட கப்பல்கள் மட்டும் அது வழியா போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்னென்ன புது மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எல்பிஜி ப்ரொடக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% வரைக்கும். நம்ம என்ன சொன்னோம், 40% வந்து நம்ம உள்ளே ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னால அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 20% எக்ஸ்ட்ரா வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸை அவுட்புட் கொடுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நீங்க வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா சப்ளை பண்ணணும், வேற யாருக்கும் நீங்க சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்கெல்லாம் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்கல்ல நம்ம எல்பிஜி கேஸ்ன்றது, அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்ப என்ன பண்றாங்க கவர்மெண்ட், இங்க நீங்க சப்ளை பண்ணக்கூடியது எல்லாமே டைரக்டா யாருக்கு போகணும், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்பிஜி மூலயமா இதுதான் அவங்க கவர்மெண்ட் ரெகுலேஷன்ன்றது பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் போகணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் தான், கமர்ஷியல் பர்பஸஸ்ன்றது அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனிஸ் மூலயமா டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்ட்டு இந்த ரெகுலேஷன்ஸை கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரைஸ் இன் எல்பிஜி கன்சம்ஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சுற்றி எல்லார் வீட்லையும் போடுறோம். நம்ம முன்னாடி ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி டைம் பீரியட்ல தான் விறகடுப்பு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லார் வீட்லையுமே என்ன ஆயிடுச்சு, எல்பிஜி கேஸ்ன்றது வந்துடுச்சு. இந்த ஸ்டவ் வச்சு கேஸ் சிலிண்டர்ஸ் மூலமா நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன சொல்றாங்க, கிளீன் குக்கிங் இனிஷியேட்டிவ் அப்படின்றது சொல்றாங்க. கிளீன் குக்கிங் இனிஷியேட்டிவ். ஓகேவா? அப்படின்னா என்ன, இந்த எல்பிஜி வச்சு எல்பிஜி கேஸ் மூலயமா எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் பொல்யூஷன், பெருசா பொல்யூஷன் கிரியேட் பண்ணாம குக் பண்றது பேர் தானே கிளீன் குக்கிங் இனிஷியேட்டிவ் அப்படின்றது சொல்றாங்க. இது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமே எடுத்துன்னு வந்துச்சு, பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா அப்படின்ட்டு ஒரு யோஜனை எடுத்துன்னு வந்துச்சு. என்னன்னா விறகடுப்புகள் இல்லாம எல்லா வீட்லயும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லயும் என்ன எல்பிஜி கனெக்ஷன்ஸ்ன்றது கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட், பிரதான் மந்திரி உஜ்வல யோஜனா அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 100% கிட்ட என்ன ஆயிடுது, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, எல்பிஜிக்கான டிமாண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 100% ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் விறகடுப்புல இருந்த எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்பிஜிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருந்தாலும் என்ன ஆகுது, நம்ம எல்பிஜிக்கான டிபெண்டன்ஸ்ன்றது வேற 60% வந்து வேற கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்.
அப்போ அதனால என்ன ஆகுது நமக்கு, அந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரப்போ நம்ம என்ன பண்றோம், வல்னரபிளா ஆகுறோம். ஸோ அதனால தான் என்ன, பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா வந்துட்டு என்ன, இந்த ரூரல் எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் வந்துட்டு என்ன, இந்த எல்பிஜி கேஸஸ் வந்துட்டு கனெக்ஷன்ஸ்ன்றது கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஃபயர் வுட்ஸ்ல இருந்து பயோமாஸ்க்கு மாறணும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் புஷ் ஃபார் கிளீன் குக்கிங் ஃபியூல், இதை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் என்ன ஆகுது, எல்பிஜி கன்சம்ஷன்றது இந்தியாவில் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இதோட கீ ஃபேக்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, 2015ல பார்த்தீங்க அப்படின்னா 148.6 மில்லியன் பீப்புள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்பிஜி கன்சியூமர்ஸாக இருக்காங்க. ஓகேவா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல கேஸஸ், அது 148.6 மில்லியன் பீப்புள் தான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2025ல என்ன ஆகுது, 330.5 மில்லியன் பீப்புளா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. டபுள், மோர் தென் டபுளா மாறுறாங்க வித்தின் அ டிகேட். 2015ல இருந்து 2025க்குள்ள கிட்டத்தட்ட டபுள் பிளஸ் டபுளை விட அதிகமா ஆகுறாங்க. யாரு, எல்பிஜி கன்சியூமர்ஸ்ன்றது. அப்போ பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனான்றது ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கீமாவே இருந்தா கூட அது என்ன பண்ணுது, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு எல்பிஜிக்கான டிமாண்ட்ன்றது ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, புரியுதா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து, the International Energy Agency notes that India's clean cooking programs have tripled LPG import in a decade. இதனால என்ன ஆகுது, 100% ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்றது எல்பிஜி கன்சம்ஷனா மாறிட்டாங்க, விறகடுப்புல இருந்து மாறிட்டாங்கன்றது நல்ல விஷயம். இதனால என்ன ஆகுது, எல்பிஜிக்கான கன்சம்ஷன் வந்து ரைஸும் ஆகுது. அதனால என்ன ஆகுது, எல்பிஜியோட இம்போர்ட்ஸும் அதிகமாகுது. ஏன் இம்போர்ட்ஸ் அதிகமாகுது, நம்ம 40% தான் நாம ப்ரொடியூஸ் பண்றோம், 60% என்ன ஏற்கனவே வெளியே இருந்து நாம வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து எல்என்ஜி இம்போர்ட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். எல்என்ஜி என்ன, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது. எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது. எல்என்ஜி, இந்தியாஸ் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி இம்போர்ட்ஸ் ரீச் 27 MMT in 2024 to 25, the highest ever. எல்என்ஜிக்கான இம்போர்ட் வந்து என்ன ஆகுது, 27 MMT-யா 2024 to 25 பீரியட்ல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இம்போர்ட்ஸ் அவ்வளோ நம்ம இம்போர்ட் பண்றோம், அதுதான் ஹையஸ்ட் எவரா இருக்கு. 50% ஆஃப் எல்என்ஜி ஆர் இம்போர்ட் ஃப்ரம் கத்தார். கத்தார் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், கத்தார் தான் ஹையஸ்ட் இதுல. ஸோ கத்தார் கிட்ட இருந்து 50% நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். இப்ப பாருங்க, இங்கேயும் வந்துட்டு எல்பிஜிலயும் வந்துட்டு கத்தார் தான் ஹையஸ்ட், எல்என்ஜிலையும் யாரு, கத்தார் தான் ஹையஸ்ட். எல்பிஜில வந்துட்டு கத்தார் 34%, எல்என்ஜில கத்தார் வந்துட்டு 50% கிட்ட இருந்து நாம இது பண்றோம். ஓகேவா, ஸோ யூசஸ் ஆஃப் எல்என்ஜி, எல்என்ஜி எங்க யூஸ் பண்றோம், ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்றோம், கேஸ் பைப்லைன்ஸ்க்காக யூஸ் பண்றோம், கமர்ஷியல் கிச்சன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் எல்என்ஜி. ஓகேவா, ஸோ எல்பிஜி எல்என்ஜி என்னன்றத பார்த்துட்டோம், எப்படி அது வந்து இம்பாக்ட் பண்ணுது இந்தியால அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ சுத்தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்துட்டு என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டோம், அது இப்போ தீர்ந்திருக்குன்றதையும் இப்போ லேட்டஸ்ட் நியூஸா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த நியூஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பாருங்க. With reference to liquefied petroleum gas LPG in India, consider the following statements. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, இந்த கொஸ்டினை ஃபுல்லா படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷன்ல போடணும். கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம், motion to ask லோக்சபா ஸ்பீக்கர் that has been rejected. என்ன, லோக்சபா ஸ்பீக்கருக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்க, அவரை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷன்றது பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹூ இஸ் லோக்சபா ஸ்பீக்கர் நமக்கு தெரியும், ஓம் பிர்லா அப்படின்றது தெரியும். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா என்னென்ன பண்ணுவார், இஸ் அ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லோக்சபா. அவர் தான் அந்த லோக்சபாவை நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸர், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு நமக்கு அவர் பேர் சொல்லுவோம். அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு, அவருக்கு என்ன, கண்டக்டிங் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் எப்படி நடக்கணும், அந்த லோக்சபா ஹவுஸ்ன்றது எப்படி நடக்கணும் அப்படின்றது அவர் தான் அந்த ப்ரொசீடிங்ஸை கவனிக்கக்கூடியவர். ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் கரெக்டா நடக்குதா, இந்த லோக்சபா செஷன்ஸ் தான் நடந்துச்சு அப்படின்னா ஆர்டர் அண்ட் டிசிப்ளின்ன்றது கரெக்டா மெயின்டைன் பண்றது அவருடைய வேலை. பார்லிமெண்டரி ரூல்ஸை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும், எந்த விதமான தப்பும் இல்லாம கரெக்டா நியூட்ரலா எந்த விதமான இதுவும் இல்லாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ப்ரொடெக்டிங் தி ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு மெம்பருக்கும்
எல்லாருமே வந்துட்டு லோக்சபா கவர்மெண்ட் பீப்புளால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மெம்பர்ஸ் தான் லோக்சபால இருப்பாங்க. அந்த பீப்புளை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்களுக்குன்னு ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை கரெக்டா இது பண்ணணும். இன்கேஸ் ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டா வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் என்ன பண்ணணும், லோக்சபா ஸ்பீக்கர் அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்மா இருக்கணும். ஸோ த ஸ்பீக்கர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பொலிட்டிக்கலி நியூட்ரல். ஸ்பீக்கரா மாறிட்டாங்கன்னா அவங்க என்ன, பொலிட்டிக்கலி நியூட்ரல் பர்சன். என்னதான் அவங்க வந்துட்டு ரூலிங் பார்ட்டில இருந்து வந்தக்கூடிய ஸ்பீக்கரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், பொலிட்டிக்கலி நியூட்ரலா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ட், a resolution seeking the removal of Om Birla, the speaker, அவங்க மேல இது பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர், ஒரு லோக்சபா ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் இருக்கணும், நோட்டீஸ் ஆஃப் மோஷன் இஸ் டு பி சப்மிட்டட். ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மோஷன் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்ட்டு. யார் இது பண்ணாலும் ஆப்போசிட் எம்பிஸ் தான் அப்போஸ் பண்ண போறோங்க, அவங்க என்ன பண்ணணும், நோட்டீஸ்ன்றது சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு, அதை அட்மிட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ரிமூவல் மோஷன் நடக்க போகுது அப்படின்னா அதுல வந்துட்டு இந்த டிஸ்கஷன் அப்போ ஸ்பீக்கர், அதாவது லோக்சபா ஸ்பீக்கர் தானே பிரசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொன்னோம். அந்த டைம்ல மட்டும் இந்த ரிமூவல் மோஷன் நடக்கிறப்போ, லோக்சபா ஸ்பீக்கர் மேல நடக்கிற ரிமூவல் மோஷன் நடக்கிறப்போ மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீக்கர் அந்த ஹவுஸை ப்ரிசைட் பண்ணக்கூடாது. இன்னொரு மெம்பர் தான் என்ன பண்ணணும், அதை ப்ரிசைட் பண்ணணும், அந்த டிபேட்டை ப்ரிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டிங் நடக்கும், இந்த மோஷன் வந்துட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு என்ன, ஓட்டிங் வில் பி கண்டக்டட். டியூரிங் அ மோஷன் ஃபார் ரிமூவல் the speaker usually vacates the chair. அவர் இருக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ப்ரிசைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு, இன்னொருத்தர் வந்து இன்கேஸ் டெபுட்டி ஸ்பீக்கரோ இல்லை ஏதாவது ஒரு மெம்பரை நாமினேட், அந்த ஹவுஸ் நாமினேட் பண்ணும். இன்கேஸ் டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல அவர் ப்ரிசைட் பண்ணுவாரு. லோக்சபா ஸ்பீக்கர்ன்றவர் அந்த டைம்ல அவருக்கு எதிராக வரக்கூடிய மோஷன்ல அவர் ப்ரிசைட் பண்ண மாட்டாரு. ஓகேவா? இன் கரண்ட் கேஸ் த டிபேட் வாஸ் ஸ்டார்ட் பை ஜெகதாம்பிகா பால். ஓகேவா? இவங்க தான் இந்த டைம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த டிபேட் இப்போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, ஆர்டிகல் 94 தான் ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் வந்துட்டு, ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கருக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த இதை டிஸ்கஸ் பண்றது தான் என்ன, ஆர்டிகல் 94 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆர்டிகல் 94 தான் ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் பத்தி பேசுது. ஓகேவா? கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, the speaker can be removed by resolution of the Lok Sabha. It must be passed by majority of the then members of the house. Majority of then member of the house na என்ன, இப்போ லோக்சபால 545 மெம்பர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், 5 people vacant. ஸோ மொத்தமா இருக்கக்கூடியது என்ன, 540. இதுல பாதி எவ்வளோ, 270. ஓகேவா? 270 பிளஸ் 1, இப்போ பாதி பிளஸ் 1, 50% பிளஸ் 1 தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 545 இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் வந்து அந்த பிளேஸ்ன்றது வேக்கண்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன, 540 இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் வந்துட்டு 540 இருக்காங்க. அதுல ஹாஃப் என்ன, 270. ஓகேவா? 270 பிளஸ் 1 மெஜாரிட்டி வரணும்னா என்ன, 271 இருக்கணும். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ்னா என்ன, 271. இந்த நாங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கேஸ் ஸ்டடிக்கு 271 தான் மெஜாரிட்டி ஆஃப் தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். இன்கேஸ் 10 மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேகண்ட் எத்தனை இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு அதுல 50% பிளஸ் 1 தான் என்ன, மெஜாரிட்டி ஆஃப் தென் மெம்பர் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்றது. நோட்டீஸ் ரெக்யர்மெண்ட் 14 டேஸ்க்கு முன்னாடியே இந்த நோட்டீஸ் அட்வான்ஸா இந்த மோஷன் மூவ் பண்றதுக்கான நோட்டீஸ்ன்றது கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிமூவல் மோஷன்ஸ் வந்துட்டு முன்னாடி எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு, 1954 நடந்திருக்கு, 1966 நடந்திருக்கு, 1987 நடந்திருக்கு. இந்த செஞ்சுரி, அதாவது 2000 அப்புறம் வந்திருக்க செஞ்சுரியில ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நடக்குது. ஓகேவா? இந்த எந்த முன்னாடி நடந்த எதுலையுமே ஸ்பீக்கரை வந்துட்டு யாராலுமே ரிமூவ் பண்ண முடியல, சக்சஸ்ஃபுல்லா அந்த மோஷன் வந்துட்டு பாஸ் ஆகல. ஸோ இந்த டைம் என்ன ஆயிருக்கு, அந்த மோஷன்றது ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு, டிஃபீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஓட்டிங் மெத்தட் என்ன, வாய்ஸ் ஓட்டிங்ல வந்துட்டு ஏ ஆர் நோ சொல்லுவாங்க அந்த மெம்பர்ஸ். ஸோ அது மூலயமா யார் அதிகமாக வருதோ இது பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ன்றது எந்த சைடு மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்றத அவர் டிசைட் பண்ணுவார். டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ், ஓட்ஸ் மூலயமா, பிசிக்கல் கவுண்டிங் மூலயமாவும் அந்த ஓட்ஸ் கவுண்டிங்ன்றது நடக்கும். இன்கேஸ் அந்த மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஓட்டிங் மெத்தட்ல தான் நடக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மல் ஓட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லையும் அது நடக்கும். இந்த மோஷன் வாஸ் ரிஜெக்டட் த்ரூ வாய்ஸ் ஓட். இந்த மோஷன் வந்துட்டு இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த மோஷன்றது
ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நாம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்ட்டு நீங்க இது போடணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, with reference to the removal of Speaker of Lok Sabha, consider the following statements. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? தண்டி மார்ச். தண்டி மார்ச் ஏன் சார் இப்பயோ நடந்தது, மாடர்ன் ஹிஸ்டரியில வர டாபிக், அது ஏன் சார் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன டேட், 12th மார்ச். இதே 12th மார்ச்ல 1930, கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ், 96 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. 1930ல நடந்திருக்கு. 12th மார்ச் 1930ல தான் இந்த தண்டி மார்ச்ன்றது நடந்திருக்கு. இன்னைக்கு 12th மார்ச் அப்படின்றது. ஓகேவா? ஸோ தண்டி மார்ச் ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல மகாத்மா காந்தி லெட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் ஆக்ட் தான் என்ன, தண்டி மார்ச் அப்படின்றது. இது தண்டி மார்ச்சை சால்ட் மார்ச் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் சால்ட் டாக்ஸ்க்கு எதிராக மகாத்மா காந்தி இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை லெட் பண்ண மூவ்மெண்ட் பேர் தான் என்ன, தண்டி மார்ச் ஆர் சால்ட் மார்ச். ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 12th மார்ச் 1930ல ஸ்டார்ட் ஆச்சு. சபர்மதி ஆசிரம் அகமதாபாத்ல இருந்து தண்டி வரைக்கும் போச்சு. ஓகேவா? ஸோ 6th ஏப்ரல் 1930, 12th மார்ச் ஆரம்பிச்சு 6th ஏப்ரல் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ சபர்மதி ஆசிரம்ல ஆரம்பிச்சிருக்கு, தண்டில முடிஞ்சிருக்கு. ஓகேவா? கிலோமீட்டர்ஸ் எத்தனை, 390 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து, காந்தி கூட சேர்ந்து எத்தனை பேர், 78 வாலண்டியர்ஸ் இனிஷியலா ஜாயின் பண்ணாங்க. ஓகேவா? கொலோனியல் ரூலுக்கு அகெயின்ஸ்டா அவங்க போடக்கூடிய இந்த சால்ட் டாக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இந்த தண்டி மார்ச்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் மேட்ச், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, thousands of protesters were arrested. என்ன பண்ணுவாங்க நார்மலா பிரிட்டிஷ்காரங்க, தனக்கு எதிராக போராட்டம் நடந்தா என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்க. ஸோ thousands of protesters were arrested. காந்தி himself was arrested in May 1930. ஸோ தண்டி மார்ச்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு தான் காந்தி அரெஸ்ட் பண்றாங்க. 1930ல அரெஸ்ட் பண்றாங்க. எவென்ச்சுவலி லெட் த காந்தி இர்வின் பேக்ட் இன் 1931. இதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது, காந்தி இர்வின் பேக்ட்ன்றது உருவாகுது 1931ல. ஸோ சால்ட், ஜஸ்ட் a minute. ஸோ இந்த சால்ட் மார்ச்ன்றது எப்போ நடக்குது, 1930ல நடக்குது. காந்தி இர்வின் பேக்ட் அதுக்கப்புறமா தான் எப்போ நடக்குது, 1931ல நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த சால்ட் மார்ச்சுக்கு அப்புறமா தான் என்ன நடக்குது, இந்த காந்தி இர்வின் பேக்ட் 1931ல நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இது சிக்னிஃபிகன்ஸ் என்ன, மார்க் தி பிகினிங் ஆஃப் மாஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ்க்கு எதிராக மக்கள் மனநிலையில அவங்க போடுற சட்டத்தை நாம மதிக்க கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை வர ஆரம்பிச்சிடுது. ஆனா என்ன, நான் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மூலயமா தான் நம்ம இதை பண்ணோம். நாம அவங்கள மொத்தமா அடிச்சு உடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க போடுற சட்டத்தை நாம எதிர்க்கிறோம், அதையும் நம்ம நான் வயலண்டா தான் இது பண்றோம். ஓகேவா? பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஐகானிக்கா மாறி இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சால்ட் தண்டி மார்ச் ரிலேட்டடா வரக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு போட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. which of the following was the immediate outcome of civil disobedience movement launched after the தண்டி மார்ச் அப்படின்றது. ஸோ இந்த 4 டாபிக்ஸ் பார்த்தோம். இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி டெய்லியும் நாம உங்களுக்கான என்னென்ன இந்த ஹிந்துல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஸ்டே டியூன் வித் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி. நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம போடக்கூடிய இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய வீடியோஸ் இல்லை மற்ற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வேற ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமிக் கவுன்சிலர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.